ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார்கள். அந்த கணவன் அயராது உழைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ஆனால் மனைவியோ சற்று சோம்பல் குணம் கொண்டவள். கணவர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இதையும் செய் அதையும் செய் என்று ஏதாவது வேலை சொல்லுவார். அதனால் மனைவிக்கு அது பிடிக்காது. ஒரு நாள் இரவு தூங்கச் செல்லும் முன் கணவன் மனைவியிடம் கூறினார், காலை எழுந்ததும் குளியலறை வழுக்குகிறது, அதை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வை. ஆனால் மனைவி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக விட்டுவிட்டாள். மறுநாள் காலை திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வேலைக்கு சீக்கிரம் செல்ல வேண்டியதால் கணவன் அவசரமாக குளியலறைக்கு ஓடினார். அங்கே வழுக்கி கீழே விழுந்தார். அவரின் கால் முறிந்தது. அதை பார்த்த மனைவி அதிர்ச்சி அடைந்தார். இப்போது கணவனார் வேலைக்கு செல்ல முடியாது. குடும்பத்திற்கு வருமானமும் இல்லை. அதனால் கணவன் உழைத்தது போல் மனைவியே கடுமையாக வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் உணர்ந்தாள், அவர் சொன்ன போதே குளியலறையை சுத்தம் செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று வருந்தினார். அந்த நேரத்தில் எழுந்திரு, நேரமாகிறது என்ற குரல் கேட்டது. கண்களை திறந்தாள். அவள் அருகில் கணவன் நின்று அவளை எழுப்பிக் கொண்டிருந்தார். இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாம் ஒரு கனவு என்று உணர்ந்தார். உடனே எழுந்து குளியலறையை நன்றாக சுத்தம் செய்தார். நீதி சோம்பல் காட்டும் பழக்கம் வாழ்க்கையில் பெரிய இழப்பை தரலாம். சிறிய பொறுப்புகளை நேரத்தில் செய்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். Honey, you're home. I've missed you so much. No more long trips, I promise. Together, we can never do anything. Let's make it count. Thanks for watching. Subscribe and follow.